ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா ஸ்டஃப்டு சப்பாத்தி. இதுக்கு ஒரு கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு மைதா கலந்துக்கிறேன். கோதுமை மாவே ஃபுல்லாகவும் போடனாலும் போட்டுக்கலாம். இது சால்ட்டு, சுகரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பொடியாக கட் பண்ணியிருக்கிறது வெங்காயம், இது பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, இது கேப்சிகம், இது முட்டைக்கோஸ். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறோம். இதை தான் ஸ்டஃப் பண்ண போகிறோம். நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தி நல்லா திரட்டிக்கிறோம். இதில் எப்படி போட்டுடுறேன். ஆனியன், கேபேஜ், குடமிளகாய் எல்லாமே ஆஃப் குக்கிங் இருந்தாலே போதும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டஃப் பண்ணி வச்சிடுறேன். இந்த அளவுக்கு பாக்கெட் மாதிரி ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போது 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு எல்லா சப்பாத்திக்குமே இந்த எண்ணெய், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுக்கலாம் சப்பாத்தியை, இல்லைன்னா உள்ளெல்லாம் வேகாது. இப்போ ரெடி பண்ணியாச்சு கேபேஜ் ஸ்டஃப்டு சப்பாத்தி. டென் மினிட்ஸில் ரொம்ப குயிக்காக செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெயிட் லாஸ் பண்ணுற ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.